Justice for stray dogs. Stray animals. அடக்கி வச்சாதா ரேபீஸ் எண்ட் ஆகும் அப்படின்னா ஐ வாண்ட் ரேப்ஸ் டு எண்ட், ஐ வாண்ட் மர்டர்ஸ் டு எண்ட், ஐ வாண்ட் child abuse to end, I want accidents to end. As a citizen, I feel they are the most beautiful creatures. इतने प्यारे हैं, उनको हम कहाँ छोड़ सकते हैं? So all the authorities, I can request you, look into them and give them a better life. Don't try to throw them out. I love dogs. எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஏன் இந்த கத்து கத்துறீங்க? சேவ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் டாக் விடுங்க. ஒரு வாரம் 2 வாரம் விடுங்க. அந்த 1 வாரம் 2 வாரத்துல மிஞ்சி போனா எத்தனை நாய்கள் சாகும்? பரவாயில்ல. இந்த இறந்த குழந்தைகள் இறந்த பேருக்கு வந்துட்டு ஒரு சரிக்கற்ற விதமாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா அதுக்கு மேற்பட்ட அந்த 2 வாரத்துல எந்தெந்த இடங்கள்ல இந்த தெருநாய்கள் பிடிக்கப்படுதோ அந்தந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்திற்கும் திருட்டா இருந்தாலும் சரி, கொள்ளையா இருந்தாலும் சரி, கொலையா இருந்தாலும் சரி, பாலியல் வன்முறையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் பொறுப்பாகணும். வேற யாரும் பொறுப்பாக முடியாது. அந்த இடத்துல போய் நின்று இப்ப இங்க நீங்க ரோட்ல நின்று ஸ்ட்ரைக் பண்றத சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நின்று அப்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து. ஏன்னா என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விடிவை நீங்க சுப்ரீம் கோர்ட் வாசல்ல தேடுங்க. இங்க நின்று இப்ப நீங்க கத்துறதுனால எந்த பிரயோஜனமே ஆகாது. அவன் எடுத்தா பிடிச்சா முயலுக்கு 3 நாள் நிக்கிறவங்க நிக்கட்டும். ஆனா அடுத்து ஒரு கொலையோ எதுவுமே நடக்கக்கூடாது. அதே மாதிரி நாய்களுக்கு சரியான பாதுகாப்பும் முறையும் சாப்பாடும் தண்ணி இருப்பிடம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்களான்னு போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பார்ப்போம்.